வெல்கம் பேக் டு மை சேனல் SANTIE'S வேர்ல்ட். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் இறால் ரோஸ்ட். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: இறால் 1 கிலோ, வெங்காயம் 2 பெரிய சைஸ் எடுத்திருக்கேன், வெந்தய பொடி 1/2 டீஸ்பூன், மல்லிப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், மல்லிப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், பெருஞ்சீரக பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், தக்காளி 2, கருவேப்பிலை கொஞ்சம், நல்ல மிளகு பொடி 1/2 டீஸ்பூன், புளி சிறு துண்டு, மல்லி இலை கொஞ்சம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் நான் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெயில் இன்றைக்கி சமைக்க போகிறேன். தேங்காய் எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் போட்டு வதக்கலாம். வெங்காயத்தை வதக்கும்போது உப்பையும் சேர்த்துக்கலாம். இது வதங்கினதும் நம்ம இந்த வெங்காயம் வதங்கின உடனே நம்ம அதில் இஞ்சி பூண்டு நறுக்கி வச்சிருக்கிறத நம்ம சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக வதங்கினதும் வெந்தய பொடி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெந்தய பொடி வதங்கினதும் நம்ம இதில் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. பெருஞ்சீரக பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டதும் கொஞ்சம் வதக்கிட்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட இறாலை இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே தண்ணியும் விடும், அதனால் நம்ம ரொம்ப தண்ணி விட வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக பெப்பர் நிறைய சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. புளியும் சேர்த்துக்கலாம். புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ், ரொம்ப போட வேண்டாம். தக்காளி போட்டிருக்கிறதுனால ரொம்ப புளி ஊற்ற வேண்டாம். கொஞ்சமாக புளி ஊற்றி வேக வச்சிடலாம். அப்படியே இதை மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். 15 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த இறால் வெந்தது எப்படின்னா இந்த நல்ல சுருங்கி வரும் பார்த்தீங்களா, ரவுண்டாக அப்படி வந்துடும். அதுதான் இதோட பதம். இப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் இறால் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஷனில் ஆளுங்கிறதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். கூடவே லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.